அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லீக்கி கட் இதை பற்றிய முழுமையான தகவல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் சொல்றாங்க லீக்கி கட் அப்படின்றது எக்ஸிஸ்டா இருக்கா, அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா, இது சாத்தியமா? இதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்டா இருக்கு. நம்ம சற்று யோசிச்சு பார்க்கணும். நம்ம இன்டெஸ்டைனல் வால்ஸ்ல இருக்கக்கூடிய எபித்தியல் செல்ஸ்னால தான் இந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நம்ம ரத்தத்துல கலக்கிறது, நம்ம குடல்ல இருக்கக்கூடிய கெட்ட டாக்ஸின்ஸ் ரத்தத்துல கலக்கிறதா சொல்லப்படுது. அப்ப நம்ம ரத்தம் இந்த கழிவுகள் கலக்காதவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப சுத்தமா இருக்கா? எல்லாருடைய பிளட்லயுமே டாக்ஸின்ஸ் கலந்துருக்கு. அப்ப இன்டெஸ்டைனல் பெர்மிபிலிட்டி தான் இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமா அமைஞ்சிருது. அப்ப எல்லாருடைய குடல்ல இருந்துமே ரத்தத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துட்டே இருக்கு. அப்ப இது எல்லாமே டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் த ஃபுட் வாட் வி ஆர் டேக்கிங். ஸோ நல்ல உணவுகள் எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய சாரம் நம்மளுடைய ரத்தத்துல கலக்குது. நம்ம கெட்ட உணவுகள் எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கெட்ட சாரங்கள் நம்மளுடைய ரத்தத்துல கலக்குது. இதுதான் இந்த லீக்கி கட்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். எந்தெந்த உணவுகள் இந்த இன்டெஸ்டைனல் பெர்மியபிலிட்டியை அதிகப்படுத்தும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அதை தவிர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உணவு மூலமாக நல்ல ஒரு சத்துக்கள் தான் நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில் மிக்ஸ் ஆகும். நாம் எடுத்துக்கூடிய தவறான உணவுகள் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கும் பொழுது தான் அங்கே என்ன ஏற்படுது, ஒரு புதுசாக ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வந்ததாகவும் உடம்பு அதை எதிர்த்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்களை உருவாக்குவதாகவும் சொல்கிறாங்க. உடம்பு அதற்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. யாராவது நமக்கு ஆப்போசிட்டாக நாமளே போய் சாட்சி சொல்லுவோமா? அதே போல தாங்க உடம்பும். அப்போ உள்ளே வரக்கூடிய அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ரத்தத்தில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் பாடிஸை எலிமினேட் பண்ணுறதுக்காகத்தான் அது சிஆர்பி போன்ற இம்யூன் ஃபேக்டர்ஸை ரைஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அங்கேயும் தவறான உணவுகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதுனால தான் ஒரு நோய் முற்றிலுமாக குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் ஆர்த்ரைட்டிஸ்க்கான, முடக்குவாதத்திற்கான, வேரிகோஸ்க்கான எத்தனையோ பதிவுகள் போட்டுகிட்டே வரும். ஸோ எந்த விதமான நோயும் ஆட்டோ இம்யூன் கேட்டகரியில் கொண்டு வரவே முடியாது. முற்றிலுமாக உணவில் நடக்கக்கூடிய தவறுகள் காரணமாகத்தான் நம்ம ஒரு நோய்க்கு உள்ளாக நேரிடுது. நம்ம உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் ரெண்டு விஷயம் தாங்க காரணம். ஒன்று, ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக இருக்குது, ரத்தம் சுத்தமாகவும் இருக்குது. இன்னொன்று, நல்ல ரத்தம் உற்பத்தி என்பது குடலில் அப்சார்ப்ஷன் மெட்டபாலிசம் கம்மியாக இருக்குது. ஸோ இது ரெண்டு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சீரமைச்சு கொள்ள முடியும். ஸோ அப்போ இந்த லீக்கி கட் தான் டைப் 1 டயாபெட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மற்ற ஆட்டோ இம்யூன் ஃபேக்டர்ஸ்க்கு எல்லாவற்றுக்குமான காரணம்னு பொதுப்படையாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சொல்லப்படுது. ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னது போல உணவில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில மோசமான உணவுகள் காரணமாக நம்ம ரத்தத்தோடைய டென்சிட்டி அதிகமாகி நம்ம உடம்புடைய டோட்டல் இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகும். அப்பத்தான் நமக்கு ஒரு நோய் என்பது நம்ம உடலுக்குள் நுழையும். அப்போ அந்த உணவுகள் எதுன்னு தெரிஞ்சு நம்ம தவிர்க்கணுமா இல்லையா? ஸோ நம்ம ஹையஸ்ட் டாக்ஸின் டு த இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 உணவுகள் பற்றிய தகவல் பார்க்கலாம். முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய க்ளூட்டன் நம்ம குடலுக்கு ரொம்பவே ஒரு அப்போஸ்டான விஷயம். ஸோ அது நிறைய ரிசர்ச்சில் கூட கட்டுக்கு ஒரு ஆப்போசிட் அப்படின்றது எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட் ப்ராடக்ட்ஸில் நம்ம எடுக்கிறத கொஞ்சம் முற்றிலுமாக தவிர்த்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய ஹைப்ரிட் வீட்ஸ் தான் மார்க்கெட்டில் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பால், மில்கோடைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் காரணமாகவும் அது உற்பத்தி செய்யக்கூடிய விதம் முற்றிலுமான ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி பால் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக கட் பாக்டீரியா லெவல் டெப்ளீட் ஆகிட்டே போயிடும். அடுத்து உடம்புக்கு நான்வெஜ் சாப்பிட்டா தான் சத்து வரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஷனை நம்ம உடைச்சிட்டு உயிரற்ற பொருட்களை உண்பதன் மூலம் உடம்பில் தேவையற்ற பல வைரஸும் பாக்டீரியாவும் நம்ம உடம்புக்கு ஊறு விளைவிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த ஒரு மோசமான விஷயம் பார்த்திங்கன்னா, டயட்டில் இருக்கேன்னு சொல்லி ஓட்ஸ் சாப்பிட்றது. ஓட்ஸ் ஒரு வேஸ்டான பை ப்ராடக்ட். அதை எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஃபைபர் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நிச்சயமாக அந்த ஓட்ஸ் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை முற்றிலுமாக நம்ம தடை செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும், ஒயிட் ரீஃபைன் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் குடலுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். அப்போ இந்த உணவுகளை நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு 4-5 வாட்டி கன்சியூம் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக குடலால் அதை செரிக்க முடியாது. அப்போ என்ன ஆகிடுது, நம்ம எபித்தியல் செல்ஸ் மூலமாக அதை நம்ம உடம்பு பிரேக் பண்ணும். ஆனால் அதை பிரேக் பண்ணதை வெளியே ப்ராப்பராக எலிமினேட் பண்ண முடியாமல் பிளட் ஸ்ட்ரீமில் அது கெட்ட கொலஸ்ட்ரால் ஆகவும் கெட்ட ஒரு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கலாகவும் அது கலந்துருது.
ஸோ அப்போ அது டோட்டலாக நம்ம ஸ்டொமக் வாஷ் எடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக அந்த டாக்ஸின் நம்ம உடலை விட்டு வெளியேறிடும். அப்போ ஸ்டொமக் வாஷ் எடுத்தால் மட்டும் போதுமா அப்படின்னா, ப்ரோபியோட்டிக் ஸ்டொமக் வாஷ் இஸ் வெரி மேண்டேட்ரி இன் லீக்கி கட். அப்போ ப்ரோபியோட்டிக்ஸோட கம்பைன் பண்ண ஒரு ஸ்டொமக் வாஷை தான் நம்ம லீக்கி கட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். சரி, அப்போ ப்ரோபியோட்டிக்ஸோட எப்படி ஸ்டொமக் வாஷை கம்பைன் பண்ண முடியும்னா, இப்போ அதை நம்ம எப்படி தயார்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம். நம்ம ராகி மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கணும். அது கூட தினை அரிசி ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நல்லா மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நல்லா தண்ணியாக கஞ்சி மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு அதை நைட்டு படுக்கும் போது அதோட அடிஷ்னலாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிடணும். வைக்கும் போது நம்ம ரொம்ப தின்னாக வைக்கணும். தின்னாக வச்சுட்டு அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றுனத நைட்டு பூரா ஃபர்மெண்ட் ஆக விட்டுறணும். இதுதான் நேச்சுரல் ஃபர்மெண்டட் அண்ட் ப்ரோபியாட்டிக் ஃபுட். இதை தவிர நம்ம கிம்ச்சி மற்ற விதமான நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோபியாட்டிக்ஸ்லாம் நிச்சயமான பலன் தரவே தராது. இப்படி 8 மணி நேரம் 10 மணி நேரம் தண்ணீரில் ஊறக்கூடிய இந்த ப்ரோபியாட்டிக்ஸ் தான் நம்ம உடம்புக்கு நல்லது. அதை தவிர ஆர்டிஃபிஷியலான ப்ரோபியாட்டிக்ஸ் சேஷட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலான ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இது எதுவுமே நம்ம குடலுக்கு உகந்த ப்ரோபியாட்டிக்ஸ் கிடையவே கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரியமான இந்த பழைய கூழ் தான் நம்ம உடலுக்கு தேவையான எல்லா கட் ஃப்ளோராவையும் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ அப்போ ஒரு 2 டேஸ் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக இந்த ப்ரோபியோட்டிக் டயட்டில் இருந்துடணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கூழ் எடுத்துகிட்டு ஃபைபர் என்ரிச்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஈவினிங் த்ரிப்ளா, இது வந்து இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ப்ரீபயோட்டிக். அந்த த்ரிப்ளாவை ஒரு 4 ஸ்பூன் போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன் தேன் இதை ஆட் பண்ணி அந்த ஸ்டொமக் வாஷை அடுத்த நாள் காலையில் இந்த 2 டேஸ் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே காலையில் இந்த ஸ்டொமக் க்ளீனிங் மெடிசன் எடுத்துடணும். இதை எடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த வயத்தில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அந்த ரத்தத்துடைய திக்னஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன்லேருந்து ஃபில்டர் ஆகி பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் லெவல் சுத்தமாக நமக்கு கம்மியாயிடும். ஸோ ஓவராலாக நம்ம உடம்புடைய இம்யூன் சிஸ்டத்தையும் நம்ம அதிகப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. இந்த லீக்கி கட் ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி ஆச்சு. ஸோ நாம் சொன்ன தகவல் எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அதுக்கு நமக்கு ஃபீட்பேக்கை கொடுங்க. உங்களுக்கு எந்த நோய் பற்றிய தகவல் வேணுங்கிறதையும் மறக்காமல் நம்மளுடைய சேனல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.